Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. அதே போல தான் நான் நிறைய பேருக்கு சொல்வேன், இந்த சோரியாசிஸ் நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருக்குது, கால்சியத்தினால பிரச்சனை இருக்குது. திருவெண்காடு புதஸ்தலத்தில் போயிட்டு இது அகோரமூர்த்தி தரிசனம் பண்ணுவாங்க. இந்த 3 குளத்தில் கை கால் கழுவிட்டு வாங்க, முகம் கழுவாதீங்க, குளமே சரியாக இல்லை, அந்த தண்ணி பட்டால் நல்லா இருக்கும். அது மாதிரி போயிட்டு நிறைய பேருக்கு டக்குன்னு டாக்டர் மாறுவாங்க, மருந்து மாறிடும். ஆச்சரியமாக இருக்கும். ஸோ திருக்கொள்ளிக்காடில் இன்றைக்கி நாங்கள் உயிரோடு உங்களோடலாம் பேசியிருக்கேன்னா அந்த ரீபர்த் கொடுத்து தான். அந்த கல்லுடைய யோசிச்சு பாருங்கள், வண்டி போகிற ஸ்பீடில் கல் வந்தால் என்ன வரும்? கரெக்ட். அதுவும் ஒரு கான்வாயில் போகிற வண்டி. அவங்களுக்கெல்லாம் கோவம் என்னென்னா, ஏதோ நாங்கள் பரிகாரம் பண்ணி இவர் வந்தது எதிர்கட்சி, இவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவருக்கு வந்து அந்த நோய் தீர்த்தா இந்த கோயிலுக்கு வரதா அவர் வேண்டினதுனால அதுக்காக அவர் வந்தார். அந்த சமயம் அவருக்கு ஃப்ரீயாக இருந்தது, யுத்த காலம். அந்த சமயத்தில் அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு அவர் வந்தார். ஆனால் மக்கள்கிட்ட போய் இது யாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உண்மைதான். அவ்வளோ யுத்தத்திலலாம் தான் வந்து தான் அந்த திருக்கொள்ளிக்காடுடைய பருமை. அதாவது அந்த மாதிரி ஒரு கோயிலெல்லாம் தேடி தேடி இப்படி கண்டுபிடிச்சி தான் நாங்கள் இது மாதிரி கண்டுபிடிச்ச போல நிறைய பேர் கண்டுபிடிச்சது தான் இன்றைக்கி. நம்ம நாட்டில் தான் பார்த்திங்கன்னா நவகிரகத்துக்கே கோயில் உண்டு, வேறு எங்கேயுமே கிடையாது. நவகிரக கோயில் வந்து நம்ம கும்பகோணம் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவிலே, தஞ்சாவூர் மாயவரம் ஏரியாலேயே எத்தனை கோயிலுங்களா, ஆயிரக்கணக்கான கோயில். ஒரு கோயிலும் ஒரு விஷயம் சத்தியம் இருக்கக்கூடிய இடம். அதை புனரமைக்கலனாலும் அந்த கோயிலுக்கு தெரியும் சார், அது எப்போ தன்னை புதுப்பிச்சுக்கணும்னு தெரியும். நீங்கள் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா சக்தி வரைச்சி அதுவே புனரமைச்சுக்கும். அது நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது ஏன் பாலடைஞ்சு கிடக்கு, அது அந்த நேரத்தில் பாலடைஞ்சு இருக்கணும்னு அதுவே இருக்கும். அந்த திசை மாறிச்சா அதுவே புனரமைச்சுக்கும். அந்த மண்ணுக்கு தெரியுமா இனிமேல் நம்ம வந்து லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. திருக்கொள்ளிக்காடில் நாங்கள் போய் குருக்களை கூட்டின்னு வந்த கோயிலில் இப்போ சனி பயிற்சியெல்லாம் 10 லட்சம் பேர் வராங்க. ஸோ அந்த மண்ணுக்கு தெரியும். அந்த மண்ணுக்கு வந்து தெரியும் யாரை வேலைக்காரனாக கொண்டு வந்து தன்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல சேர்த்து. இல்லை, பொதுவாக இந்த சனீஸ்வரன் கோயிலில் பிரசாதம் கொடுத்தா வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்றாங்களா? அது ஒன்று அப்படி ஆக்சுவலாக சார், அது வந்து ஜோதிடத்தில் வந்த லாஜிக். நேச்சுரல் அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு அப்படி கிடையாது. எப்போவுமே நான் ஸ்டோன் கூட சொல்லுவேன், ஸ்டோன்ஸ் உங்களுக்கு போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் வாங்க. இந்த ப்ளூ டோப்பாஸெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ளூ டோப்பாஸோ ப்ளூ சஃபயரோ எல்லாருக்கும் ஒத்துக்காது. ஒரு 10 நாள் வச்சு பாருங்க, வைக்கிறச்சே அது சேஷ்டை காட்டும். அடிபடுறது, உதப்படுறது, டம்முன்னு அசிங்கம் வர்றது, பிரச்சனை வருது, இதெல்லாம் ஆச்சுன்னா அம்மா சாமி கொடுத்துட்டு ஐயா சாமி எனக்கு செட் ஆகலன்னு விட்டுரு. 10 நாளே உங்களுக்கு நல்லதெல்லாம் காட்டும். காட்டினா அது பெர்மனெண்ட்டாக பிடிச்சிக்கணும். கரெக்ட். இதெல்லாம் ஜோசியத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயம். ஸ்டோன்ஸ்க்குன்னு நிறைய மரியாதை உண்டு. கோமேதங்கள்லாம் யார் வேணுமா போடலாம், க்ரீன்லாம் யார் வேணுமா போடலாம், அதுக்கு பார்க்கவே வேணாம். பட் ப்ளூ சஃபயர் ஜாக்கிரதை. ப்ளூ சஃபயரில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதே போல் இந்த டர்மாயில் கிர்மாயில் இந்த டைகர் ஐயெல்லாம் ஜாக்கிரதையாக போடும். சும்மா எடுத்தெல்லாம் போடக்கூடாது, அது வந்து நிறைய பிரச்சனை கொடுக்கும். அதே போல் கேட்ஸையும் கவனமாக போடணும். வைடூரியம், வைரம் போடுறதுக்கு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. அது பெரிய அளவுக்கு மாயை. வைரம் யார் வேணுமா போடலாம். அந்த காலத்தில் வைரத்துக்கு பணக்காரர்கள் தான் போடணும்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அதாவது வைரம்னா பணக்காரர்கள். அதில் வைரத்தில் இது தோஷம் வரும், அந்த தோஷம் வரும், எந்த தோஷம் வராது. சுக்கரன் தானே, உங்களுக்கு ஒன்று வேணுமா போடலாம். வைரம் யார் வேணா, சில்வர் யார் வேணுமா வச்சுக்கலாம்ல. அப்போ வைரம் மட்டும் என்ன பிரச்சனை? வைரத்தில் எப்படின்னா அது பணக்காரர்கள் ஸ்டேட்டஸ் சிம்பிள்னு ஆயிடுச்சு. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது, எல்லோரும் பணக்காரங்க தான். யார் வேணுமா வைரம் போட்டுக்குங்க. வைரத்துக்காக போடலாமான்னு ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு அவர் உங்கள் சுக்கரன் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி போடாமல் அது மன வருத்தத்தோட கட்டையே வேகாது. நிறைய பேருக்கு, நிறைய லேடிஸ்க்கு ஐயோ நான் வைரமே போடலேன்னு, எதுக்கு சந்தோஷமாக போடுங்க. ரொம்ப உங்களை பயமுறுத்துனாங்கன்னா ஓப்பன் போடாதீங்க, க்ளோஸ் போடுங்க.
அதில் ஒரு பாதிப்பும் இல்லை. நமக்கு என்ன தோணுதோ செய்கிறதுக்கு தானே சார் மனித பிறவி. மனித பிறவி என்ன, நமக்கு என்னென்ன தோணுதோ நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் மனித பிறவி. இதில் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அதுபோல் நான் உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க, செட் ஆகலைன்னா விட்டுடுங்க. இதில் என்ன பிரச்சனை இப்போ, அதுதான் நான் கேட்குறேன். ப்ளூ டோபாஸ்க்கு மட்டும், ப்ளூ சஃபேருக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தங்கத்தினுடைய விலை 1 லட்ச ரூபாய் தாண்டும் அப்படின்றாங்க. நம்ம சொல்லிக்கினே இருக்கோம்ல சார். உண்மைதானா? வந்துடும் சார். 1 லட்சம் வருமா? கண்டிப்பாக வரும். ஓ, இன்னும் நீங்கள் 1 வருஷம் வரும், 1 லட்சம் வரும். 10 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா 2 லட்சம் வரும். ஓ, நம்ம வேறு என்ன வரும், யுத்த பூமி வரைச்சு தங்கம் தான் விளையாடும். ம், அதில் என்ன உங்களுக்கு டவுட்? ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா தங்கத்தை போடும். தங்கம் தான் சிறந்த முதலீடு. சிறந்த முதலீடு. நான் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமாக சொல்லியிருந்தேன், தங்கத்தில் போடுங்க, தங்கத்தில் போடுங்க. 52,000 ரூபாய் இருக்கிறச்செல்லாம் நான் கூவோன்னு கூவினேன். இன்றைக்கி 75 ரூபாய் வந்துருக்கு. நம்ம நண்பர்கள்லாம் சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி ஆகிட்டாங்க. நம்ம ஒன்றும் ஷேர் கேட்க போகிறது இல்லை, ஆனால் அதில் போடுங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இனி வந்து நீங்கள் ஷேர், வெள்ளி ரெண்டுமே, வெள்ளியும் அதே கண்டிப்பாக வரும். வெள்ளியும் தங்கமும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சார் உங்களுக்கு இனி ஸ்திரமாக இருக்காது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் கேபிட்டல், பெரிய பெரிய இந்த ஷார்ட் டேர்ம் ஷேர்லலாம் வந்து தெரியாதவங்கெல்லாம் போனால் தெருவு தான். ஆமாம், அதெல்லாம் ஒன்றுமே இனிமேல் இந்த பீரியடில் நீங்கள் நம்பவே கூடாது. இனி மொபைலில் எல்லா சீட்டிங்கும் நடந்துட்டு இருக்குது. டெய்லி ஃபோன் வருது, உங்கள் ஃபோனை லாக் பண்ணிடுவோன்னு. பயமாக இருக்குது எந்த ஃபோன் எடுக்கிறதுன்னு. ஏதாவது ஒரு ஃபோன் எடுத்தால் உங்கள் ஃபோன் வந்து 2 ஹவரில் லாக் பண்ணுவேன்றான். எல்லாம் ஃபேக் கால்ஸ். என்ன பண்ணுறது? அப்போ அதை இதை டச் பண்ணுன்றான், அதை பேசணும், இவரோட பேசுன்றான். நம்ம ஏதோ ஒரு மூடில் டச் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, என்ன வருது? அதுபோல் இனி ஈஸியாக மணி பார்க்குறது நம்மளை சுரண்டி பார்க்குறதுக்கு தான் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கக்கூடிய காலகட்டம். நான் தான் சொல்கிறது, 31 வரைக்கும் உலகத்தில் சட்டத்திட்டங்களே வேலை செய்யாதப்போ, அதுக்கப்புறம் தான் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் மக்களுக்கு வந்து ஒரு அழிவுக்கு பிறகு தானே நல்லது வரும். அதுபோல் வரும். உலகம் அழியாது, உலகம் எப்பொழுதும் இருக்கும். உலகம் அழிஞ்சிடும்ன்ற கதையெல்லாம் கிடையாது. ஒரு பகுதி, ஒரு இனம், ஒரு இது, அது திருப்பி ரீஜன் ஆட்டம். நீங்கள் கோயில்களுடைய சிறப்பை பற்றி சொன்னீங்க. இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு கோயில் வந்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலை கிரிவலத்தில் என்ன அப்படி தனிச்சிறப்பு? அப்படி இல்லை சார். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கணும், திருவண்ணாமலையில் அக்னியுடைய இடம், பஞ்சபூதத்தில் அக்னி இடம். நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலையில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், பௌர்ணமிக்கு மட்டும் போய் சுற்றுறது வந்து வேண்டாம். நீ என்னையும் வேணுமா போய் சுற்று, அஷ்டமியில் சுற்று, நவமியில் சுற்று. முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா? ஆமாம். நான் என்ன சொல்லுவேன், ஆட்டோவில் போய் உட்காந்துக்கும், செருப்பை கட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கோ, யாரோடையும் பேசாத, ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டு, ஆட்டோக்காரன் மொல்லமாக சுற்ற சொல்லி, வேணும்னா அவருக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு. ஓம் நமசிவாய நம்ம மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு இறங்கி கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அருமை. வேறு எதுவுமே நீ ஐயோ முடியலையே, என்னால் நடக்க முடியலன்னா பரவாயில்ல, ஆட்டோவில் போ. பௌர்ணமி மட்டும் போகிறது ஏன் வந்ததுன்னா சார், நம்ம அந்த காலத்தில் முனிவர்கள், ரிஷிகள் எல்லாமே வந்து சித்தர்கள்லாம் திதி வழியாக கோயில் வச்சுட்டாங்க. கிரிவலம் போகலாம், பௌர்ணமி அன்றைக்கி வெளிச்சம் இருக்கும், நம்ம வந்து எல்லோரும் பௌர்ணமிக்கு அசம்பிள் ஆகிட்டு அவங்க சந்திக்கிறதுக்காக இருந்தது. இன்றைக்கி இது வந்து நவீன உலகம். தட்டினா விளக்கு இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கிற செல்ஃபோன்லேயே விளக்கு இருக்குது. நீ எதுக்கு அதே பண்ணிக்கின்னு 10 பேரில் நடக்க முடியாமல் மூச்சு வாங்கின்னு திட்டிக்கின்னு டாய்லெட் இல்லாத கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? அது இல்லாமங்க, திருப்பதி எப்படி நம்ம மக்கள் பதவி ஏற்றாங்களோ, நம் தெய்வத்தினுடைய மகிமைகள் வேறு. சபரிமலை எப்படி நம்ம ஆளுங்கனால எல்லாமே ஆச்சோ, ஆந்திரா வந்து ஃபுல்லாக நீங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மக்களால் தான் இருக்கும். நம்ம மக்களுடைய ஜனமும் அவங்களுடைய விகிதம் சதவீதம் பார்த்தா அவங்க 65% போயிடுவாங்க, நம்ம 35% தான் சுற்ற முடியும். ஸோ அவங்களுடைய அந்த ஜனம் எல்லாம் சிவங்கிட்ட வர வேண்டும். இனி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கொடுத்தேன், திருப்பதியோட அதிகமான இடம் வந்து வருஷம் டெய்லியில் வந்து திருவண்ணாமலை வந்துடும். பௌர்ணமின்றதெல்லாம் போயிடும். திருவண்ணாமலை சுற்றி 10-20 கிலோமீட்டர் வேரியேஷனில் கவர்மெண்ட் நிறைய விடுதிகள், நிறைய இது மக்களுக்கு டார்மெட்ரியிலேருந்து இந்த எதெல்லாம் அரசாங்கத்து நிலமோ அதெல்லாம் வச்சு, அதாவது கவர்மெண்ட்டு கட்ட வேணாம், பப்ளிக் டோனர்ஸே நிறைய பேர் கட்டி கொடுக்குறதுக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க, அவங்க பேரை மட்டும் போட்டுக்க விட்டீங்கன்னா போதும். அதுபோல் நிறைய டெவலப்மெண்ட் இனி பண்ணிவிடுங்க. ஏன்னா இனி வந்து கிரிவலத்தோட திருவண்ணாமலை தரிசனம் என்பது உலகத்தில் வந்து, ஏன்னா இந்த
ருத்ர சனியுடைய அமைப்பு செவ்வாய் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், திருப்பதியில் வரக்கூடிய கூட்டத்தோட டெய்லி வந்து திருவண்ணாமலையில் அதிகமாக இருக்கும். ஓ, அதுதான் அடுத்தது. ஓ, சிவனுடைய ரூபம் என்பது இப்போ ஒரு தெய்வத்துக்கு ஒரு எப்பயுமே ஒரு அவதாரத்துக்கு ஒரு டைமில் மகிமை இருக்கும். இப்போ திருவண்ணாமலைக்கு இருக்கும். அருமை. அதுதான் மேட்ரு. அதே போல் இன்னும் கொஞ்ச நாளில் ஐயப்பன் கோயிலுடைய சட்டத்திட்டத்தை மாற்றி கூட இவங்க வந்து மந்த்லி இவ்வளோ நாள் அவ்வளோ நாள் நட திறக்கிறாங்களோ அது கூட மாறி என்னென்ன செய்ய முடியுமோன்றதெல்லாம் வரும். வருடம் பூரா திறந்து இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து என்ன இது போட்டாலும் அதுவே வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வரும். அது அடுத்த 10 ஆண்டுகளில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா தெய்வ பலம் கூடுறச்ச அந்த தெய்வமே செஞ்சிடும். இப்போ திருக்கொள்ளிக்காடு எப்படி தன்னை பார்க்கறதுக்கு 10 பேர் இல்லை சார், நானும் பிரியா கல்யாணம் மட்டும்தான் போய் திறந்தோம். நாங்கள் சொல்கிறது ஈவினிங் 4:30 6 மணிக்கு சொல்கிறீங்க. அப்போ யோசிப்பார், அந்த தெய்வமே வழி தரும். இதுதான் இதனுடைய அமைப்பு. நம்முடைய கர்ம வினைகள் நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும் அப்படின்றது உண்மையா? ஆனால் யார் யாருக்கு என்னென்ன பாதிப்போ என்னென்ன சந்தோஷமோ எல்லாமே அனுபவிச்சுட்டு தான் போகணும். நம்ம கர்ம வினைகள் நம்ம எந்த கர்ம வினைகள்ன்றது இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பெரியவங்க எப்படி உங்கள் அப்பா அம்மா கர்ம பண்ணதான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? முருகர் கோயிலில் திருச்செந்தூர் கோயில் சிறப்பான கோயிலாக எப்படி பழனியை தாண்டி திருச்செந்தூருக்கு சிறப்பு? அப்படி இல்லைங்க. அதாவது குருவுடைய அவதாரமாக அங்கே பார்க்குறோம். அதாவது பிரிச்சுட்டாங்க. பழனினா செவ்வாய். வீட்டுக்குள்ளேயே சில வீட்டில் கெட்ட சக்தி இருக்குன்றாங்களே, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் சார்? எந்த வித கெட்ட சக்தியாக இருக்கட்டுமே, கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு போட்டு இந்த தண்ணியை நைட்டில் ஊற வைங்க. இல்லை கடல் பக்கத்தில் இருந்தால் அந்த கடல் தண்ணி எடுத்துன்னு வந்து வடிகட்டி வைங்க.